மச்சி என்ன கதை? என்ன கதை? என்னாச்சு? நம்ம ஊரை நினைச்சா தானே கஷ்டமா இருக்கு. என்னாச்சு ஊருக்கு? நம்ம ஊர்ல என்னடா இருக்கு? என்ன இல்ல நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் டவுன் ஒன்று இருக்குது, அதாண்டி மினி வேல்ட் ஒன்று இருக்கு. அதாண்டி என்னடா இருக்கு இந்த ஊர்ல? அதை வச்சுட்டு நீ என்ன செய்ய போற? பிச்சைக்கார நான் கேக்குது பாரு ஒரு கேள்விய. அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ணலாடா. அதுதான் கேட்குறேன். ஊரை விட்டு போகிறேன். நீ போறது ஊரை விட்டு இல்லடா, நீ நாட்டை விட்டு தான் நீ போகணும். நாட்டை விட்டு போனாலும் பொழைச்சிக்கோண்டா. இந்த மாடல்ஸ் மேல இருந்து என்ன பண்றது? ஏன்டா பண்ண அது ஒண்ணும் இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கார்பெட் மாட்டியா? தேயிலை கட்டில தான் இருக்காங்க. எங்க தாத்தாவும் தேயிலை கட்டில. ஒண்ணு. ஆமா, எங்க அப்பாவும் தேயிலை இல்லை. 2. அடுத்து நம்மளும் தேயிலை கட்டில தான் இல்லை. ஏன் அப்படி பரம்பரையே தேயிலை இல்லையா? நம்ம எப்படி அவருக்கு போடுவோம்? வீட்டுல வருமானம் பாரு 15,000 தான் ஒரு ஆளுக்கு வருமானம். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. வெளியில வேலை செஞ்சா மச்சான் ஒரு காசு பணத்தை எடுக்கலாம், நல்லா வீடை கட்டிக்கிருக்கலாம். இந்த ஊர்ல இந்த 15,000 சாப்பாடுக்கே பத்தாது. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு அனலைஸ் பண்ணி கொடுத்தானுங்க. என்ன தெரியுமா? ஒரு தனிநபருக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு சாப்பாடுக்கு மட்டும் 17,000 ரூபா 18,000 கிட்ட போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டில் வேலை செய்கிற நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் எவ்வளோடா சம்பளம்? எடுக்கிறதே 15,000டா. அதில் எங்கள் வீட்டில் 5 பேர் சாப்பிடணும். ஒரு நாள் சம்பளம் என்ன 2,500 இருக்குமா? ஒரு நாளைக்கு 2,500 உங்கள் தாத்தா தான் கொடுப்பாரு. ஏண்டா சரியா? நான் டெய்லி வேலை செய்வேன். சரி, ஒரு நாளைக்கு 2,500 சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தானே இருக்கேன். 2,500 கொடுக்குறாங்க. அதுவும் நீ யாருக்கு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டேட் மக்களுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு 2,500 ஒரு நாளைக்கு கொடுத்தா அடிப்படை சம்பளமே 1,000 ரூபா தான். அதையும் 24 நாள் தான் வேலை கொடுக்கும். 1000 நீங்க கேட்குற மாதிரி சும்மா கொடுக்கல தம்பி. அதுதான் அது 1000 ரூபா அடிப்படை சம்பளம் கொடுத்தாலும், ஆனா அடிப்படை சம்பளம் 750 ரூபா தான் உழுவுது ஒரு நாளைக்கு. அப்படி வேற ஒன்று இருக்குதா? அது சரி பரவாயில்ல, 1000 சும்மா கொடுக்குவாங்களா? ஒரு பேர் போட்டா தான் ஒரு நாளைக்கு பேரே உழுக்குது. அந்த ஒரு பேர் போடுறதுக்கு 28 கிலோ 18 கிலோ மாதிரி எடுக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? 18 கிலோன்னு நினைக்கிறேன். 18 கிலோ எடுக்கணுமா? 18 கிலோவில் பாதி பூச்சின்னு சொல்லி வீசிடுறாங்க. அப்போ எப்படா 18 கிலோ போடுறது? இந்த ஊர்ல இருந்து வேலை என்ன? நான் போறது தான் சரி. நான் சொன்னது சரியா பிள்ளையான்னு சொல்லி எல்லாம் அந்த ஊர் விட்டு போயிட்டு அந்த ஊருக்காக யாருடா இருப்பா கடைசி வரைக்கும்? என்ன கண்ணதாசன் ரொம்ப வாசிக்காத. அப்ப இந்த ஊர்ல நமக்கு உண்மை இல்லையடா, நம்ம தான் உருவாக்கணும். இதே தானே வளமையா நடக்குது. இங்கேயே படிப்பானுங்க, இங்கேயே இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? இந்த ஊர் சரியில்லை. இந்த ஊர்ல மட்டும் வெளியிலே அப்படி தானேடா, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் வருமானம் இருக்கு. இந்த ஊர்ல மட்டும் எதுவுமே இல்லையடா. உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. இத்தா பசங்க ரொட்டு போ. சின்ன வயசுல இருந்து படிச்சது இங்க, சம்பாதிக்கிறது வெளியில போயிட்டு. ஐயோ ஐயோ, அது கூப்பிட்டு பரவாயில்ல, எல்லாரும் அதான் மச்சான் செய்கிறாங்க. எப்போ பாரு நல்லா படிப்பாங்க, நல்ல எக்ஸாம் தான், நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க. ஐசி அதுக்கப்புறமா இந்த ஊர் சரி வராது, சம்பாதிக்க இயலாது. காசு மட்டும் சரி, நீங்கள் காசை மட்டுமே பாருங்கள், பிரச்சனை இல்லை. பொருளாதாரம் தானே முக்கியமாக இருக்குது. ஆனால் பாருங்கள், சொல்லுவேன் நம்மளே இப்படி இருந்தாங்க பாரம்பரிய நம்ம பிள்ளை ஊட்டி எல்லாம் எங்க ஸ்டேட்ல தான் இது. வெளியே போகிறேன் அப்புறம் பஸ்ஸுன்னு வருதுல்ல, போ சிட்டி மச்சான், போ மச்சான். உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி. மச்சான் பஸ் போயிருச்சா? இப்பதானே போனுச்சு. எங்கேயும் போறேன் நானு. நம்பி போகல நீதானடா நினைச்சு போயிட்டேன்ல நினைச்சேன். போடா அவன்கிட்ட போய் கேட்கிறேனே. சேட்டா போறேன் நினைச்சு போயிட்டேன். என்ன சொல்ல வரேன்னு போல புரிஞ்சுக்கடா. இந்த ஊர்ல என்ன இருக்குது போல உங்ககிட்ட அடம் புடிப்பிய. மை கருத்து வாட்டிசம். சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க. என்னடா இல்ல சரி, இப்ப நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொல்லுவே மச்சான். இங்கே வா மச்சான். A few moments later. மச்சான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம். பேலாமா நம்மள ஒன்னா தானே படிச்சோம். ஆமா சரியா? நீ பாரு, நீ இந்த ஊர்ல தான் இருக்க. நான் இந்த கொஞ்ச நாள் போய் வேலை செஞ்சேன் மச்சான். 50,000 கொடுக்குறாங்க. எவ்வளவு நாள் வேலை செஞ்சேன்? 15 நாள் தான் வேலை செஞ்சேன். 50,000 கொடுக்குறாங்க அந்த கம்பெனில. வெளியில தான் வேலை செஞ்சேன். பெரிய ஜகதாதி கில்லாடியா இருப்பீங்களோ? ஆனா இவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். இவங்க அம்மாவுக்கு எவ்வளவு சம்பளம் உனக்கு இந்த மாசம்? அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு சம்பளம்? 18,000. 18,000. எத்தனை நாள் வேலைக்கு போச்சு? ஒரு 25 நாள் போயிருக்குமா? ஏன் மாசம் முழுக்க வேலை செஞ்சா எவ்வளவு வருது? 18,000. நான் 15 நாள் தான் வேலை செஞ்சது. பெருசா வேலையும் இல்லை, சின்ன வேலை தான். ஆனா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, நம்மளும் அன்னைக்கெல்லாம் நினச்சிட்டு தான் இருந்தேன், எதுக்கு இவங்க எக்ஸாம் நினைக்கையோட கொழும்புக்கு போகிறானுங்கன்னு. அவங்க போகிறதுலேயே ஒரு இது இருக்குதான் அண்ணா. இவங்க மேல தப்புலடா, கொழும்பு அந்த அளவுக்கு வச்சிருக்காங்கடா, வெளியில அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். சரியா? இந்த அதெல்லாம் ஒன்றும் அவங்க வச்சிருக்கல. முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி, இங்கே இருக்கவங்களுக்கு பொருளாதாரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே பொருளாதாரம் இங்கே பத்தாது மலையகத்தில். உண்மையா பையா? என்ன தானே? உண்மை தானே? அதனால இப்போ சல்லி இருக்கிறதுக்கு தானே போப்பா. அங்கே மட்டும் என்ன போயிட்டு வார மாதிரி, அவங்க வார விஷன் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களோ ரொம்ப ஈஸிண்ணே. நாய்ப்படாத பாடுபடுறாங்க சுதாகரன், நாய்ப்படாத பாடுபடுறாங்க. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல. அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ்ன்னு நினைக்க முடியல. திருப்பி அடிச்சாதான் அடியில இருந்து தப்பிக்க முடியும், கட்டி அடிச்சாதான் உயிரோட இருக்க முடியும்.